இந்த வீடியோவில் பார்த்தோன்னா கேன்வா அப்படின்ற சாஃப்ட்வேரை பயன்படுத்தி எப்படி ரெஸ்யூம்ஸை பில்ட் பண்ணுறது அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன். நீங்கள் கேன்வான்ற சாஃப்ட்வேரை பற்றி நிறையா கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கேன்வா பிளேலிஸ்ட்னு சொல்லிட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணிங்கன்னா கேன்வா பற்றி நிறையா நீங்கள் கற்றுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரெஸ்யூம்ஸ்லாம் பில்ட் பண்ண தெரியும், உங்களுக்கு நல்ல ஒரு டெம்ப்ளேட்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் பெஸ்ட்டு ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டெம்ப்ளேட்ஸை போய் நீங்கள் எடிட் பண்ணாலே கண்டிப்பாக நீங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான ரெஸ்யூம்ஸ் வந்து பில்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? பிஃபோர் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான ரெஸ்யூம் எப்படி பில்ட் பண்ணுறா பார்க்கலாம். ஜஸ்ட் இதுக்கு பயன்படுத்த போகிற சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா கேன்வா. ஏன் நான் கேன்வா யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தோன்னா கேன்வா பார்த்தோன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தோன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாமே டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துரும், நம்ம ஜஸ்ட் எடிட் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் கேன்வான்னு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த கேன்வா லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிட்டு இந்த இடத்துல சர்ச் யுவர் கண்டென்ட் அண்ட் கேன்வான் இருக்கா, இங்கே போயிட்டு ஜஸ்ட் ரெஸ்யூம் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி இது வரும். இந்த இடத்துல ரெஸ்யூம்ன்ற ஆப்ஷன் இருக்கா, இந்த ரெஸ்யூம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இப்போ நீங்கள் எந்த ரிலேட்டடாக ரெஸ்யூம் சூஸ் பண்ண அதுக்கு நீங்கள் வந்து ஜாவா டெவலப்பரா, இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா, இல்லை கிராஃபிக் டிசைனரா, இல்லை சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கா, இந்த மாதிரி எந்த ரிலேட்டடான ரெஸ்யூம் கிரியேட் பண்ண போகிறோம் முதல்ல சூஸ் பண்ணிக்கோங்க. அது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஆல் ஃபில்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட ஆப்ஷன் வருதா, மாடர்னு, சிம்பிள், ப்ரொஃபஷனல், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் வருது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலான ரெஸ்யூம் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ப்ரொஃபஷனல் கொடுக்குறேன். அதே மாதிரி கீழே வாங்க, இங்கே பாருங்கள் தீம், உங்களுக்கு என்ன மாதிரியான தீம் வேணும், பிஸ்னஸ், பிளாக்கு, கார்பரேட், கம்பெனி ஒர்க்கு, போர்ட்ஃபோலியோ, இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன் வருது. நான் பார்த்தீங்கன்னா கம்பெனின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரெஸ்யூம் கிடைக்கும். அப்படியே கீழே வாங்க, கடைசியாக பாருங்கள் கிராஃபிக் டிசைன் 54 இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் 51, இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்கு தகுந்தாப்புல ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இன்கேஸ் இதில் உங்கள் ஃபீல்டு வரலன்னு பரவாயில்ல, நீங்கள் ஜஸ்ட் அப்ளைன்னு கொடுத்துடலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு கொடுத்துட்டு அப்ளை பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு இங்கே அந்த ஃபீல்டு வரலைன்னா பரவாயில்ல, அப்ளை பண்ண தேவையில்லை. ஃபில்டரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நம்ம நிறையா நேரம் பண்ணோன்னா நம்ம கம்மியாக கிடச்சிது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பொதுவாக க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஃபில்டர் ஆப்ஷனில் யூஸ் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ப்ரைஸ்ன்னு இருக்கு பாருங்கள், இதை சூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீ அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒன்லி ஃப்ரீயாக எந்தெந்த ரெஸ்யூம்ஸ் இருக்கோ அது மட்டும்தான் அவைலபிள் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ் காமிச்சிருக்கு. இதில் ஒன்றா பாருங்கள், உங்களுக்கு எந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட் வந்து பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். அதுக்கு எனக்கு இப்போ இந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நான் அந்த ரெஸ்யூமை கொடுத்துட்டு கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இப்போ இந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட்டை தான் நான் இப்போ எடிட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட் வேணுன்றத நல்லா பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் நான் இப்போ இந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ் வந்து நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட் வந்து நான் எடிட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இந்த கீழே இந்த பேஜ் 1 and 2 இருக்கா, அதை கொடுத்து ஜஸ்ட் இந்த ரெஸ்யூம் வந்து நல்லா பெருசு பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? பெருசு பண்ணால் நமக்கு எடிட் பண்ணுற அளவுக்கு தேவையான அளவுக்கு பெருசு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு இப்போ இவருடைய பேர் போட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் போட்டது, இவருடைய பேரை தூக்கிட்டு நம்மளுடைய பேர் விவேக்குமார் அப்படின்ற ஆட் பண்ணிடுவோம். இப்போ நம்மளுடைய பேரோட சைஸ் பெருசாக இருக்குது. ஜஸ்ட் சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல டிக்ரீஸ் ஃபாண்ட் சைஸ்ன்னு இருக்கா, இதை கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபாண்ட் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். இதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்னு இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்ன்ற தூக்கிட்டு வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இந்த ப்ரொஃபைல்ன்ற இடத்துல ஒரு 4 லைன் இருக்கு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எழுத தெரியாது. ஸோ அடுத்த ரெஸ்யூம் வந்து காப்பி பண்ணுவாங்க. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி. ஜஸ்ட் இந்த சாட் ஜிபிடின்ற கொடுத்துட்டு இந்த மாதிரி சாட் ஜிபிடிக்குள்ளே போய்க்கோங்க. இப்போ நமக்கு என்ன தேவை, இந்த ஒரு 4 லைன் தேவை. ஓகே, அதாவது தெளிவாக கொடுங்க சாட் ஜிபிடி. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் அபவுட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் இன் 4 லைன் தெளிவாக கொடுங்க. 1 செகண்ட் திரும்ப சொல்கிறேன். உங்களுக்கு எந்த விஷயம் வேணுமோ சாட் ஜிபிடியில் தெளிவாக கொடுத்தீங்கன்னா அது தெளிவாக எடுத்துரும். நான் பொதுவாக டிஜிட்டல் மார்க்கெட் பற்றி 4 லைன் கொடுத்தேன்னா பொதுவாக எடுத்துரும். இல்லை எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டுனா இதுதான் எடுத்து கொடுப்பேன். நீங்கள் கொடுக்குற விஷயத்தை அந்த சாட் ஜிபிடி வந்து உங்களுக்கு எடுத்துரும். ஸோ நான் இந்த 2 லைன் மட்டும் எனக்கு போதும். ஸோ நான் இந்த 2 லைனை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இதை அப்படியே தூக்கி உங்கள் ரெஸ்யூமில் போட்டுறாதீங்க. ஜஸ்ட் அகெயின் கூகுளில் போய்ட்டு ஆர்டிக்கல் ரீரைட்டர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ காப்பி பண்ண பாருங்கள், அந்த ஆர்டிக்கலை இங்கே தூக்கி போட்டோம்னா ஜஸ்ட் அதே ஆர்டிக்கலை நமக்கு ரீரைட் பண்ணி தரும். இந்த இடத்துல ரீரைட் ஆர்டிக்கல் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம இப்போ
அங்கே காப்பி பண்ண பாருங்கள், அதே கண்டென்ட்டை ரீரைட் பண்ணி கொடுக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம்ஸை ஹெச்ஆர்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபைன் பண்ணிடுவாங்க. இப்போ ரீரைட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இப்போ ரீரைட் பண்ண கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணி ரெஸ்யூமில் போய் போட்டுருவோம். போட்டாச்சா? இதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷனல் இங்கே கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில்னா ஸ்கில்லு. இன்கேஸ் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த காலத்தை சூஸ் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இவருடைய ஃபோட்டோஸ் இருக்குது, நம்மளுடைய ஃபோட்டோஸ் ரீப்ளேஸ் பண்ணணும்னு வச்சுன்னா இவருடைய ஃபோட்டோஸை சூஸ் பண்ணிவிட்டு மேலே டெலீட்னு கொடுத்துட்டு டெலீட் கிரிட்ன்னு இருக்கா, இதை கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் டெலிட் ஆகும். இங்கே உங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கலாம். இது எப்படி அப்லோட் பண்ண பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அப்லோடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டு அப்லோட் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களுடைய லேப்டாப்லேருந்து உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். பட் எவ்வளோமா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சும்மா டம்மியாக கொடுக்குறக்காண்டி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ வந்து டம்மியான ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் இதை வந்து இந்த இடத்துல பண்ணிடுறோம். ஒன்ஸ் இதோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணுச்சுன்னா அது வந்து பெய்டு வெர்ஷனில் தான் முடியும். ஸோ நம்ம இப்போ ஃப்ரீ வெர்ஷன், நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக சொல்லித்தரனால சும்மா ஒரு டம்மியான ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறேன். பார்த்தீங்களா? அப்லோட் பண்ணியாச்சு. ஒன்ஸ் இதில் கீழே இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸையும் எடிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? எல்லாத்தையும் எடிட் பண்ணுங்கள். இதுக்கு தேவையில்லைன்னா டெலீட் பண்ணிடுங்க. எடிட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இந்த ரைட் சைட் ஷேர்னு ஒரு பட்டன் இருக்கா, இதை கொடுத்துட்டு இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்துட்டு எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்லேயே உங்களோட ரெஸ்யூமை டவுன்லோட் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல ரெஸ்யூம் டவுன்லோட் பண்ண கிடையாது. நீங்கள் வேர்ட் ஃபார்மேட் டவுன்லோட் பண்ணினா கண்டிப்பாக ரீட் பண்ண முடியாது. ஜஸ்ட் பிடிஎஃப்னு கொடுத்துட்டு டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் எடிட் பண்ண ரெஸ்யூம்ஸ் வந்து டவுன்லோட் பண்ண வச்சிடும். இப்படி தான் கேன்வான்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஈஸியாக ரெஸ்யூம் பில் பண்ணுறது. உங்களுக்கு இது வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.